என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதித்தேன் துதித்தேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதித்தேன் துதித்தேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.
விசுவாசித்தால் எங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட வந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். சரீரத்திலே வேதனைகள், வியாதி, பலவீனங்கள், கட்டுப்பாடுகள், மற்ற அப்நார்மாலிட்டிஸ், எல்லா விதமான டிசீஸையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே குணமடையத்தக்கதாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இங்கே வந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் சிலுவையிலே மரித்தார், என்னுடைய இரட்சகராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட வந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, இந்த பூமியில் இருந்த பொழுது அநேக ஜனங்கள் உங்களிடத்திலே வந்தவர்கள் வெறுமையாய் திரும்பி போனதில்லை, இடத்திலே வருகிறவனை புறம்பு தள்ளுகிறதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் அவருடைய தழும்புகளால் குணமாகும் என்று சொல்லி எழுதியிருக்கிற பிரகாரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆணி பாய்ந்த கரம் கர்த்தாவே உங்களுடைய கரத்தினாலே தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும் ஒரு வல்லமையின் ஆவியானவர் கர்த்தாவே கிரியை செய்யத்தக்கதாக ஒவ்வொருவரையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய சரீரத்துல பலவீனங்கள் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறீர். தேவனே, அவர்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் இப்பொழுது ஜெபிக்கிறோம். கர்த்தர், நீர் வல்லமையான காரியத்தை செய்ததற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, ஒருவேளை அவர்களுக்குள்ளாக சரீரத்திலே உள்ளே இருக்கிறதான உறுப்புகள், ஆண்டவரை இருதயம், கிட்னி முதலான என்ன ஆண்டவரை நம்முடைய உடல் உறுப்புகளில் எந்த பாகத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஒருவேளை அதை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் கர்த்தாவே, இந்த கூடாரத்திலே இப்பொழுது இங்கே முழங்கால் படியிட்டு உங்களுடைய சமூகத்திலே ஜெபத்திலே தெரிந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஆவியானவர் வல்லமையை அவர்களை தொடர்ந்தக்கடாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆண்டவரே உங்களுடைய வல்லமுள்ள கரத்தை நீட்டுவீராக. ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மகிமைக்கென்று ஒரு அற்புதத்தை செய்வீராக. விசுவாசத்தோடு உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த ஸ்திரீயை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோமே. கர்த்தாவே, கர்த்தர் உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிற விசுவாசத்தோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, வயது மூப்பின் நிமித்தமாக சரீரத்தில் இருக்கிறதான வேதனைகள் நிமித்தமாக உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். சுகத்தோடு கூட பலத்தோடு கூட கழுதுக்கு சமானமான ஒரு புதிய வயதை கர்த்தாவே கட்டளையிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். புது பலன் அடையத்தக்கதாக ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக நான் உழைப்பேன், இருப்பேன், கர்த்தருக்காக நான் செய்வேன் என்று எழுப்பி உம்முடைய நாம மகிமைக்காக கர்த்தாவே வரும் நாட்களிலே உமக்கு சாட்சியாய் நிற்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய ஆண்டவரே நாமத்தின் நிமித்தமாக சுகம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கூட பலவீனத்தின் மத்தியில் கூட காலைல 3 வேளை கரெக்டாக சாப்பிடணும்னு டாக்டர் சொன்னார். டாக்டருக்கு மேலே நம்ம உபவாசம் கூட்டம் சாடாமே வந்துருக்கிறேன். கர்த்தர் பார்த்துக்கணும். அவருக்காக நாம் செய்யறது, அவர் நமக்காக அவர் செய்வோம். ஆமென். வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் பொழுது கொள்கிற அந்த நாமம், அவர் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வியாதியின் மீது, கடன் பிரச்சனையின் போது, தரித்திரங்கள் மீது எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்தணும். அந்த நாமத்துக்கு நாம் முதலாவது நன்றி சொல்லணும். உயர்ந்த நாமத்துக்கு நன்றி சொல்லுகிற போது கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்ப்பு செய்ய இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட கர்த்தர் நம் மத்தியிலே இடப்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்கள் கண்களை மூடி உலக மனுஷனை பார்க்க நாங்கள் வரல, பக்கம் பக்கம் பார்க்க வேடிக்கை பார்க்க நம்ம வரல. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதம். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, இதனால் எங்களை கூட்டு சேர்த்ததுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். ஆண்டவர் நன்றி. இந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு சாக்கியம் சிஸ்டர் ஜெபித்தது போல எல்லா தேசத்தில் யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சம், பல காரியங்கள் நம்மை சுகபத்திரமாய் கண்மணியை போல பாதுகாத்திருக்க நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி அப்பா ஸ்தோத்திரம். குறைகள் இருக்கலாம், பலவன் இருக்கலாம், ஆனால் அதை உங்களை மேற்கொள்ள விட மாட்டான் உன்னதமானவர். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளா
நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா உயிரின் ஊற்றே நீயா உள்ளத்தின் மகிழ்வே நீயா உயிரின் ஊற்றே நீயா உள்ளத்தின் உணர்வே நீயா உறவின் பிறப்பே நீயாவா உறவின் பிறப்பே நீயாவா உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத ஆமென் உள்ளத்தின் ஆழ்ந்திருந்து நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே நீங்க ஸ்தோத்திரம் இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே நீங்க ஸ்தோத்திரம் உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் மகிழுதையா உன் நாமம் என் உள்ளமெல்லாம் மகிழுதையா உம்மன்மை பாட பாட ஆமென் உம்மன்மை பாட பாட என் இதயமெல்லாம் இனிக்குதையா என் இதயமெல்லாம் இனிக்குதையா ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் மகிழுதையா உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் மகிழுதையா உன் நாமம் பாட பாட உம் அன்பை பாட பாட என் இதயமெல்லாம் இனிக்குதையா என் இதயமெல்லாம் இனிக்குதையா இயேசு என்ற திருநாமத்திற்கு இயேசு என்ற திரு எப்போதுமே நீங்க ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே உமது திருநாமத்திற்கு எப்போதும் நாங்கள் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படுகிறதில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே பரலோகத்தின் ஒத்தாசை அனுப்புகிறார் கர்த்தாவே இந்த நாளிலே வெறுமையாய் வந்து வெறுமையாய் பிள்ளைகள் போகாதபடி உம்முடைய இரக்கங்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் உமக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறை லூக்கா 1:50 நாங்கள் வாசிக்கிறோமே அந்த
அந்த இரக்கங்கள் பிள்ளைகள் கிடைக்கட்டும். சோரோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், சுகவீனத்தோடு வந்திருக்கலாம், நம்பிக்கையை இழந்து வந்திருக்கலாம், என்ன வாழ்க்கை என்று சொல்லி வாழ்க்கையை வெறுத்து வந்திருக்கலாம். நீ ஒருவரே ஆறுதல் செய்கிற ஒத்தாசை அனுப்புகிறவர். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, என்று கடங்கா நன்மைகள் வருமே கண்களே ஏறெடுப்பே. என்று கடங்கா நன்மைகள் வருமே கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். துதி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமனை நீக்கும் பரம சந்தோஷம் பயத்தை கழிக்கும். பாவத்தை போக்கும் பயமனை நீக்கும் பரம சந்தோஷம் பயத்தை கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். துதி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். துதி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். துதி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். உமக்கு பாடல் யார், உமக்கு பாடல் யார், உமக்கு பாடல் யார், உமக்கு பாடல் யார். வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடல் யார். வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடல் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடல் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடல் யார். சொல்லுங்க கர்த்தாவே உற்சாகமாய். தேவர்களில் உமக்கு பாடல் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடல் யார். 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 வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடல் யார். ஆமென். வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடல் யார். சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர்
நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. தாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் தரிப்போ. உற்சாகமாய் ஆமென். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் தரிப்போ. அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் தரிப்போ. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் தரிப்போ. துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. உற்சாகமா நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே எங்கும் பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே எங்கும் பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே எங்கும் பாடு. நம் இயேசுவே நன்றி அப்பா. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் அல்லது எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் எங்களுக்கு முன் செல்கிற தேவன், தடைகளை உடைக்கிற தேவன், எங்களுக்கு பலத்தை கொடுக்கிற தேவன், எங்களுக்கு பாதுகாப்பை தருகிற தேவன், எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன். ஆண்டவரே உண்மையே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உமது நாமத்திற்கு வல்லமை உள்ள நாமத்திற்கு உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை உள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பிள்ளை மீது இறங்கற்ற ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். என்னேசர் எங்களோடு உயிரோடு இருக்கிறீரப்பா. நாங்கள் எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். நாங்கள் எதை குறித்தும் அஞ்ச மாட்டோம். ஆண்டவரே நீரே எங்களுக்கு வழிகாட்டு, நீரே எங்களுக்கு ஆலோசனை கர்த்தர், நீரே எங்களை அப்பா இயந்துகிறீர், சுமக்கிறீர், தப்பு வைக்கிறீர், உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே எங்கள் மதில்கள் எப்போதும் முன்பதாக இருக்கிறது. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்களை அழைத்தவர், எங்களை அப்பா உருவாக்கினவர், தாயின் கருவிலே கண்டவர் அப்பா. நீர் உண்மையுள்ளவர் அப்பா. விழுகிற யாவனையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்கள் தூக்கி எடுக்கிற தேவனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கோ இருந்து எங்கோ பிறந்து எங்கோ தெரிந்த எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே இந்த சமூகத்துல உமது வல்லமையுள்ள நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக நீர் எங்களை அழைத்தீரே அப்பா. இந்த கிருபைக்காக மகா பெரிய தயவுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். உமது சொந்த பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டதுக்கு நாங்கள் என்ன கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களே ஒப்பு கொடுக்கிறோம், எங்களே முழுமனதாய் ஆண்டவரை உங்களை தொழுது கொள்கிறோம் ஆண்டவர். இந்த நாளிலே இந்த உபவாச கூட்டத்துல ஆண்டவரே வெறுமையாய் பிள்ளைகள் போகக்கூடாது ஆண்டவரே, சிறுமைப்பட்டு போகக்கூடாது. இந்த கூட்டம் நல்லது, இங்க வந்தது நல்லது என்று சொல்லட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலையின் நாளாய், உற்சாகத்தின் நாளாய், சமாதானத்தின் நாளாய் சீக்கிரமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிரே நிற்கிற சாத்தானை காலுக்கு நசுக்கி போடுறதுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் அப்பா ஸ்தோத்திரம். மாம்சத்திலே நீர் அப்பா ஸ்தோத்திரம். வந்தது பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதுக்காக வந்தீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே ஒரு விடுதலை, நாங்கள் சமாதானத்தை பேசுகிறோம் ஆண்டவரே, சந்தோஷத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாய் போகிறதில்லை. எங்களை அழைத்தவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அழைத்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், நாங்கள் பாவிகளா இருக்கும்போது எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி. நாங்கள் நல்லவர் என்று நீங்கள் தேடி வரவில்லை ஆண்டவரே. உமது இரக்கத்தினாலே, உமது தயவுனாலே ஆண்டவர் எங்களை தேடி வந்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல கர்த்தாவே, இந்த மதிய வேளையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உபவாசமாய் இருந்து உம்மை கண்ணோக்கி பார்க்கிற இந்த கூட்டத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் என் மத்தியில் நீர் உலாவி ஆராதனையிலே வந்து ஒவ்வொருவரையும் தொட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரையே
ஆண்டவரே எங்களுக்கு ரட்சகர் நீர் ஒருவரே. உங்களுடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் அமர்ந்து இருக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வார்த்தையை பேச போகின்ற அந்த மன்னாவை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கிருந்து கொண்டு வந்து அழைத்து கர்த்தாவே இந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிறீர். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைக்காக காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் எங்களை நாங்கள் காத்துக்கிறோம். இந்திய நாங்கள் கர்த்தாவே எங்கள் மனப்போக்கில் போகாதபடிக்கு எங்கள் செவிகளை அந்த வார்த்தையின் மேலே சாய்க்க நீர் கிருபை செய்யுங்க. ஒரே மனதோட ஒரே இறுதியோட கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். சிந்தியோட அந்த வார்த்தைக்குள்ளே நாங்கள் செயல்பட நீர் கிருபை செய்யும். துதிக்க நமக்கு மேலாம் ஒருவருக்கு எடுக்கிற என் ஜீவனோட நல்ல தகப்பன். போன வாரம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. போன வாரம் ரெக்கார்ட் பண்ணுமா? போன வாரம் ரெக்கார்ட் பண்ணது நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு இந்த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் பிரேயர்ஸ் போட்டிங்கன்னா அந்த செய்தி பாடல் எல்லாமே வரும், பார்க்கலாம். மூஞ்செல்லாம் அதில் தெரியும், பார்க்கலாம். இப்படி நம்ம இந்த கிராமத்தில் நம்ம இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட கூட்டங்கள், அதில் இருக்கக்கூடிய பாடல்கள், ஜபங்கள், ஆராதனைகள், செய்திகள் எல்லாம் நம்ம பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலில் போட ஆரம்பிச்சிட்டோம். விரும்பி பார்க்குறாங்க. அதாவது சர்ச்சில் மேலே வச்சு மியூசிக் போட்டு ஃபோக்கஸ் லைட் வச்சு அது பார்க்குறத விட இப்போ இப்படி இயல்பாக கிராமத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை விருப்பத்தோடு பார்க்குறாங்க. அதனால் நாமும் ஆண்டவரை மையப்படுத்துவதற்காக இந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வருஷம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வருஷம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசிக்காதவங்க, தேவனை அறியாதவங்க எப்படின்னு தெரியல, உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், உண்மையாய் அவரை தேடுகிறவர்களை கர்த்தருக்கு ஆண்டு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன்னா இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வார்த்தை எல்லார் வீட்லையும் கேலண்டர் இருக்கும். அது மட்டுமல்ல, வாக்குத்தத்தத்தையும் வாங்கியிருக்கிறீங்க. அதில் எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனம். யாரும் தெலுங்குல சொல்ல முடியுமா? தெலுங்குல ఎబ్రేయర్ 6 నిశ్చయముగా నేను నిన్ను ఆశీర్వదించి తెలుగు బైబిల్ వచ్చి எபிரேயர் 6:14. అదే தமிழ் வந்துங்களா? சந்தோஷம். எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனம். படி. எபிரேயர் 6:14. నిశ్చయముగా నేను నిన్ను ఆశీర్వదింతును, నిశ్చయముగా నిన్ను విసర్జింపజేతును అని చెప్పాను. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அப்ப இந்த வருஷம் வந்து இந்த வார்த்தையின்படியே பரிசுத்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், பெருக செய்வார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசமும் நமக்குள்ள காணப்படும். இன்றைக்கு முக்கியமா அவர் அடக்கம் பண்ணிய நாளை நினைவு கூர்ந்து, அவருடைய உயிர்த்தெழுந்த நாளை நினைவு, அவர் உயிர்த்து எழுந்த நாளை நினைவு கூறக்கூடிய நாளை. நேற்று இன்று நாளை. நேற்றைய தினமும் ஒரு பண்டிகை நாள், நாளைய தினமும் ஒரு அதுக்கு இடையில இருக்கிற நாள் சாட்டர்டே. அதனால் நேற்றைய தினம் முடிஞ்சிருச்சு, நாளைய தினம் ஆரம்பிக்க போகுது. இன்றைய தினத்தில் நேற்றைக்கும் நாளைக்கும் இடையில இருக்கக்கூடிய காரியங்களை இன்னைக்கு பார்ப்போம். அல்லேலூயா. ஆமாம். அதனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களை, இன்றைக்கும் பரிசுத்த தேவனை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் 30வது வசனம் சொல்லுகிறது. அதாவது 29 சொல்லுகிறது, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. முதல்ல நம்ம வாழ்க்கையில நாம மனுஷனுக்கு கீழ்ப்படியணுமா, தேவனுக்கு கீழ்ப்படியணுமா? நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக நம்ம காணப்படும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், பரிசுத்த தேவன். அப்ப அங்க பேதுரு சொல்றாரு, மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. தட் இஸ் வெரி வெரி நெசசரி. அதாவது அது ரொம்ப முக்கியமானது மட்டுமல்ல, அவசியமானது. நீ கடவுளுக்கு தான் கீழ்ப்படியணும். கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படுகிறது? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, அப்ப அந்த வார்த்தைக்கு மாற நான் செய்ய மாட்டேன். எப்படி செய்ய முடியும்? என்னால் செய்ய முடியாது. ஐ ஆம் சோ சாரி. அப்படின்னு என்ன? இப்போ கல்யாணம் ஆகாத ஒரு வாலிபர் பிள்ளை இருக்குது. அவங்க வீட்டில்
கல்யாணத்துக்கு நாள் பிடிக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு என்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜோசியம் பார்க்கவோ ஜாதகம் பார்க்கவோ அதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறதுனா அதுக்கு மீனிங் என்னன்னா, உடனே அந்த பிள்ளை கடவுளுக்கு பயப்படக்கூடிய பிள்ளையாக இருந்தால் அது என்ன சொல்லணும், என்னுடைய கல்யாணத்துக்காக எந்த ஜோசியனையோ எந்த ஜாதகம் பார்க்குறவனையோ நீங்கள் பார்க்கக்கூடாது. நான் கடவுளுக்கு கீழ்ப்படியக்கூடிய மகள். அதனால் தேவன் என்றைக்கு டேட் கொடுக்குறாரோ அந்த டேட்டில் நான் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு சின்ன விஷயம் நான் சொன்னது. ஏன்னா ஒரு ஒரு அதாவது ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் கெட்ட விஷயமா இருந்தா மொத்த வாழ்க்கையும் அது நாசமாக்கிறோம். நமக்கு எவ்வளவு நல்ல விஷயம் இருந்தும் ஒரே ஒரு கெட்ட விஷயம் வந்து இருந்துச்சுன்னா அந்த கெட்ட விஷயம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயத்தையும் இதை அழிச்சு போட்டு. அதான் அப்போ நம்ம வாழ்க்கையில சின்ன காரியமா இருந்தாலும் அது தேவனுக்கு பிரியமா பிரியம் இல்லையா அப்படிங்கிற நிதானிச்சு அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எதெல்லாம் தெரியும் எதெல்லாம் தெரியாது, நான் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணணும். அப்போ நான் தேவனுடைய மகள், நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மகள்னா நான் தேவனுடைய மகள்னா எப்படி இருக்கணும்? தேவனுடைய மகள்னா நான் தேவனுடைய மகள்னா எப்படி இருக்கணும் அப்படி தேவனுடைய மகள்னா ஒன்றுல சவுண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது சவுண்ட் குறைச்சா வராது. தேவனுடைய மகள்னா நான் எப்படி இருக்கணும், தேவனுடைய மகன்னா நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எது சாட்சின்னா வார்த்தை தான் சாட்சி. எது சாட்சி? இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி தான் நான் நடப்பேன் அப்படின்னு தீர்மானமா முடிவு பண்ணணும். அதாவது இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியம். தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே என்னது? அவசியமா இருக்கிறது. அப்ப நான் என் வாழ்க்கையில யாருக்கு கீழ்ப்படியணும்? அதுல வால்யூம்னு இருக்கும், அதை குறைக்கும். அப்ப நான் என் வாழ்க்கையில யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு தான் கீழ்ப்படியணும். இத பேதுரு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறத பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாய் இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணிப்பது. அல்லேலூயா. ஆமா. அப்ப இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. யோவான் 6வது அதிகாரத்துல 38வது வசனம். யோவான் 6:38, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அல்லேலூயா. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்றாரு. கீழ்ப்படிதல் குறித்து அருமையான ஒரு விளக்கம். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் செய்யணும், அதை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு. அப்போ இங்க அடுத்து பேதுரு சொல்றாரு 30வது வசனத்துல, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை. இயேசு என்ன செய்யப்பட்டார்? கொலை செய்யப்பட்டார். இயேசு கொலை செய்யப்பட்ட நாள் தான் என்னது? நேற்று. குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடேல துக்க கஞ்சி குடிச்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இங்க சொல், மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசு. இயேசுவை கொலை பண்ணாங்க, இயேசு கொலை செய்யப்பட்டார். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி. அல்லேலூயா. கொலை செய்யப்பட்டார். அவர் கொலை செய்யப்பட்டார். ஆனால் கொலை செய்யப்பட்ட தேவன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆமா. இங்க அதைத்தான் பேதுரு சொல்றார். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு. இஸ்ரவேல்னா யாரு? நீயும் நானும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீயும் நானும்.
ஹல்லேலூயா. நாம தான் இஸ்ரவேலர், ஆவிக்குரிய இஸ்ரவேலர். ஹல்லேலூயா. உனக்கு மனம் திரும்புதலையும், என்னது? நீ மனம் திரும்பணும். மனம் திரும்பாம இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு மொட்டையை போட்டுட்டு கழுத்துல சிலுவையை தொங்க விட்டுக்கிட்டு இல்லாத கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு எல்லா அட்டுழியமும் பண்ணிட்டு இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மனம் திரும்பணும். மனம் திரும்பலைன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் கிடையாது. மனம் திரும்புதல் என்னன்னா, உள்ளான மனுஷன் நமக்குள்ள மறைஞ்சிருக்கிறவன், எனக்குள் மறைந்திருக்கிறவன், எனக்குள் ஒருவன், எனக்குள் ஒருவன். ஆமா, அவரு பார்க்க தான் ரொம்ப நல்லவர், ஆனா சண்டை இல்லைன்னா பிரச்சனை வந்தா அவர் வேற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வீட்டுல ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியே ஒரு மாதிரி இருப்பாங்க, சபையில ஒரு மாதிரி இருப்பாங்க. கர்த்தருக்கு பிரியமானவங்க, எங்க பரிசுத்த வேதம் சொல்லுகிறது மனம் திரும்பி, மனம் திரும்பணும். நம்ம மனம் திரும்பினாதான் மறுரூபமாக முடியும், இல்லைன்னா மறுரூபமாக முடியாது. ஆண்டவர் தான் சொல்றாரு ரோமர் புத்தகத்துல, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய மனம் புதிதானால்தான் நாம் மறுரூபமாக முடியும், இல்லைன்னா மறுரூபமாக முடியாது. இப்ப ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அல்லேலூயா. பரிசுத்த தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழக்கூடிய, அவரை நேசிக்கிற, அவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அளிக்கிறவர். நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் நமக்கு மனம் திரும்புதலை கொடுக்கிறவர், பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர். அல்லேலூயா. இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர் அதிபதி, இவர் இரட்சகர். இவர் யாரா? அதிபதி. இவர் யாரு? இரட்சகர். இவர்தான் அதிபதி, இவர்தான் இரட்சகர், இவர்தான் he is the president. அவர்தான் அதிபதி, அவர்தான் இரட்சகர். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த தேவன், இவரை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் அப்படின்னு பேதுரு சொல்லி, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியின் சாட்சி என்றார். அவருக்கு நம்ம கீழ்ப்படியணும். இன்னைக்கு மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம், யாருக்கு கீழ்ப்படுகிறது மிக முக்கியம். அல்லேலூயா. இத பேதுரு சொல்றார். மரத்திலே தூக்கி கொலை செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து மீண்டும் எழுப்பப்பட்டார். அவர் எழும்பினார். எழும்பின தேவன் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் கொடுப்பதற்காக இந்த பூமியிலே இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவரே அதிபதி, அவரே இரட்சகர். அல்லேலூயா. அவர் யாருக்கெல்லாம் அதிபதி? யாருக்கெல்லாம் அதிபதி? அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவர்தான், எல்லாருக்கும் அவர்தான். நல்ல ஞாபகம் வச்சுங்க. இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு இந்த உலகத்தின் அதிபதி வேற. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு அவரே அதிபதி. அல்லேலூயா. ஆனா நல்ல ஞாபகம் வச்சுங்க, முழு உலகத்திற்கும் அதிபதி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துல 7 நாமங்கள் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்திலேயும் 5வது வசனத்திலேயும் சேர்ந்து யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 7 விஷயங்கள் சொல்லப்படும். முதலாவது அவர் இருக்கிறவர், 2வது அவர் இருந்தவர், 3வது அவர் வருகிறவர், 4வது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், 5வது உண்மையுள்ள சாட்சி அவர், 6வது மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர், 7வதாக பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. அல்லேலூயா.
இன்றைக்கு பூமியில பல ராஜாக்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகமெங்கும் ராஜாக்களுக்குள் மகா பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அல்லேலூயா. அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே. அப்பேற்பட்ட வல்லமை உள்ள ராஜா, ராஜாதி ராஜா, பூமி அனைத்திற்கும் ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி அந்த இயேசு கிறிஸ்து, அவர்தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவரை கொலை செய்தார்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த தேவன் எருசலேமுக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் பூமி அனைத்திற்கும் தேவன். அல்லேலூயா. அதான் ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக வரையிலும் அங்கே எருசலேமுக்கு மட்டும்தான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்கே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிறு கூட்டம் மட்டும்தான் எங்க பரிசுத்த தேவனை ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்தாரோ, எப்பொழுது கல்லறையின் கல் புரட்டி தள்ளப்பட்டதோ, எப்பொழுது மரித்த தேவன் உயிரோடு எழுந்தாரோ, அதற்கு பின்பு இங்கே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. அல்லேலூயா. பூமி அனைத்திற்கும் ராஜாவாக அவர் இருக்கிறார். அவர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அடுத்து அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து ரெண்டு காரியங்களை நமக்கு கொடுக்கிறார். மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் ரெண்டு காரியங்களை நமக்கு கொடுக்கிறார். ஒன்னாவது கிருபை, இது இரண்டாவது சமாதானம். ஹல்லேலூயா. இயேசுவை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ, இயேசுவை யாரெல்லாம் முழு உள்ளத்தோடு தேடுகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்கு அளவில்லாத கிருபையை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. மரியாளுக்கு எதை கொடுத்தார்? கிருபையை கொடுத்தார். கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி, கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவ கிருபை பெற்றுக்கொண்டால் ஆவியில் ஆசீர்வாதம், ஆத்மாவில் ஆசீர்வாதம், சரீரத்திலும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல உனக்கு கிருபை இருக்கா, முழு குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாத்திடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தேவ கிருபை இருக்கு. மஞ்சு சிஸ்டர் வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு ஆண்டுடைய கிருபை இருக்கு. உங்க பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுவார். முழு குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவார். நோவாவுக்கு நீங்க ஆதியாகமம் 6வது அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிடைத்தது நோவாவுக்கு மட்டும், ஆனால் காப்பாற்றப்பட்டது 7 பேர். அல்லேலூயா. அவனோடு சேர்த்து 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். முழு குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. அதனால நீ கவலைப்படாத. ஐயோ என் பிள்ளையை குறித்து கவலையா இருக்கு, ஐயோ என் புருஷனை குறித்து கவலையா இருக்கு, என் குடும்பத்தை குறித்து நான் ரொம்ப பாரமா இருக்கேன் அப்படின்னு நீ கவலைப்படாத. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள். அல்லேலூயா. தேவ கிருபையை பெற்றுக்கொள். கர்த்தருடைய கிருபை, அதை அவர் உனக்கு வைத்திருக்கின்றார். தேவ கிருபையினாலே உன் குடும்பத்துல தேவ கிருபை உனக்குள் பெருகும் போது பரிசுத்த தேவன் உன் முழு குடும்பத்தையும் காப்பாற்றுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் உண்மை. தேவ கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும் போது பரிசுத்த தேவன் உன் நிமித்தம் முழு குடும்பத்தையும் காப்பாற்றுவார். அதான் அடிக்கடி சொல்லுவேன், நீ முதல்ல ஸ்டார்ட் ஆகும், நீ முதல்ல ஆயத்தப்படும், அதற்கு பிறகு மற்றவர்களை ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. நீ முதல்ல உறுதியார், தேவ சமூகத்தில் நீ உறுதியார். ஜெயா கர்த்தருடைய சமூகத்துல உறுதியா இருந்தா, தேவனுக்கு அடுத்த கூட்டங்கள்ல உறுதியா இருந்தா, ஜெபிக்கிறதுல உறுதியா இருந்தா, துதிக்கிறதுல உறுதியா இருந்தா, தேவனை நோக்கி பார்ப்பதில் உறுதியா இருந்தா, அந்த மகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபை நிமித்தம் முழு குடும்பத்தையும் காப்பாற்றுவார். அல்லேலூயா. அதான் உண்மை. இன்னைக்கு நமக்கு தேவனுடைய கிருபை தேவை. என்ன தேவை? கிருபை இல்லைன்னா வாழ முடியுமா? முடியாது. வாழ முடியுமா? முடியாதா? கிருபையே கிருபையே மாறாத கிருபையே கிருபையே
என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை திருவையிலே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை தாண்டி வந்த திருவையிலே. கிருபையே பரிசுத்த தேவன் மரித்தார், மரித்த தேவன் உயிர்த்தார். ஹல்லேலூயா. உயிர்த்தாரா இல்லையா? அவர் உயிர்த்தாரா இல்லையா? எங்க அவர் பொழைச்சாரா பொழைக்கலையா? பொழைச்சார் இல்லையா? பரிசுத்த வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே, யோகம் 20வது அதிகாரம் 1வது வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். தெலுங்குல படிங்களா? చీకటిగా ఉన్నప్పుడు మగ్దలేనే మరియా పెద్దల కాడ సమాధి వద్దకు వచ్చి సమాధి మీద ఉండిన రాయి తీయబడి ఉండుట చూచెను. ஆமென். இது வாரத்தின் முதல் நாள் இல்லையா? வாரத்தில் முதல் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை. இந்திய தேசத்துல வாரத்தில் முதல் நாள் இன்னைக்கு சண்டே. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வாரத்துல முதல் நாள் அதிக இருட்டோடு இங்கே கல்லறைக்கு வந்து மரியாள் பார்க்கும்போது கல்லறை அடைக்கப்பட்ட கல் அங்கே இல்லை. அடைக்கப்பட்ட கல்லறை திறக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது. அல்லேலூயா. அடைக்கப்பட்ட கல்லறை எப்படிப்பட்ட கல்லறையாக இருக்கிறது? திறக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது இதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஏன் அது திறக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் 9வது வசனம் சொல்லுகிறது, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியம். அல்லேலூயா. தேவன் மரித்தவர் அல்ல, அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் பார்ப்போம். என்னன்னா 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள். என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? வெள்ளை கலர் ட்ரெஸ். என்ன கலர் ட்ரெஸ்? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஆவிக்குரிய நல்ல சத்தியத்துல வளர 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 அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கலர் ட்ரெஸ் எல்லாம் மாறி மாறி வெள்ளை ட்ரெஸ் மாறிடுவாங்க. அல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் நிறைய கலர் ட்ரெஸ் தான் போடுவேன். எனக்கு யாரும் ஒயிட் ட்ரெஸ் போட சொல்லலை. ஒயிட் ட்ரெஸ் போடுவா அப்படின்னு யாரும் சொல்லலை. பாஸ்டர்ஸ் எல்லாம் கலர் கலர் ட்ரெஸ் தான் போடுறாங்க நிறைய. ஆனால் எனக்கு முதல்ல வெள்ளை சட்டை பிடிச்சிது, ஒயிட் ஷர்ட் போட ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் போக போக வெள்ளை பேண்ட் பிடிச்சிச்சு, ஒயிட் பேண்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தாச்சுன்னா என்கிட்ட அதிகமாக இருக்கிற ட்ரெஸ்ஸு வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை தான். அல்லேலூயா. சரி ஏண்டாப்பா நான் தான் அப்படின்னு பார்த்தா இப்போ சர்ச்சில் கம்யூனியன் சர்வீஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக வெள்ளையும் சொல்லையுமா தான் இருப்பாங்க. எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளை ஆவியிலே பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த தேவன் அவருடைய பிள்ளைகள் பரத்திற்குரியவர்களாக வானவருடைய சாயல். கர்த்தருடைய தூதன் என்று சொன்னால் வானவருடைய சாயல்.
இந்த பூமிக்குரிய சாயலை பெற்ற பிள்ளைகள் வானுடைய சாயல் எப்பொழுது மாறுவார்கள் என்று சொன்னால் தேவ வசனம் அவர்கள் இருதயத்தை நிரப்பும் பொழுது வானுடைய சாயலாக மாறுகிறார்கள். பரிசுத்த தேவனுடைய தூதர்களை போல மாறுகிறார்கள். அதனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒயிட் ட்ரெஸ்க்கு மாறுறாங்க. நம்ம அதை பத்தி நான் எதுவும் சொல்ல வருகிறேன், ஆனால் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா அது ஒரு தனி ருசி, தனி டேஸ்ட். இங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்து இருக்கிறதை கண்டேன். அல்லேலூயா. தலை பக்கத்தை இயேசு கிறிஸ்து தலையை வச்ச இடத்துல அவர் படுக்க வச்ச இடத்துல பாடியை வச்ச இடத்துல தலை பக்கத்துல ஒரு தூதன் இருக்கிறான், கால் பக்கத்துல ஒரு தூதன் இருக்கிறான். 2 பேரும் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருக்கான்? கொஞ்சம் சொல்லுங்களேன், என்ன கலர் ட்ரெஸ்? இப்ப தூதர்கள் என்ன கலர் ட்ரெஸ் போடுறாங்க? ஒயிட் கலர். அல்லேலூயா. ஆமா. அதனால ஒயிட் ட்ரெஸ் போடுற யாரையும் தப்பா நினைச்சாதீங்க. கர்த்தருடைய தூதர்களே ஒயிட் ட்ரெஸ் தான் போடுறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டான், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். அல்லேலூயா. பாருங்க, இது காலையில நடக்குது சம்பவம். காலையில கல்லறை திறந்தா கல்லறையில பாடி இல்ல, கல்லறைக்கு உள்ள கர்த்தருடைய தூதன் இருக்கிறான், 2 பேர் இருக்கிறான். ஆனா கல்லறைக்கு வெளியே மரியாளுக்கு பின்னாடி நின்று அந்த மகதலேனா மரியாளை இயேசு கிறிஸ்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தார். அல்லேலூயா. இது அந்த உயிர்த்தெழுந்த நாள், ஈஸ்டர் சொல்றாங்க. அந்த நாள்ல காலையில நடந்த சம்பவம். எப்ப நடந்த சம்பவம்? இப்போ அடுத்த சம்பவத்தை படிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பதான் பார்த்தேன். இல்லப்பா, ஒரு நிமிஷம். அடுத்து 19 வசனம் படிங்க. தெலுங்குல முதல்ல 19. ఆదివారము సాయంకాలమున శిష్యులు యూదులకు భయపడి తాము కూడి ఉన్న ఇంటి తలుపులు మూసికొని ఉండగా యేసు వచ్చి మధ్యన నిలిచి, మీకు సమాధానము కలుగునుగాక అని వారితో చెప్పాడు. தமிழ்ல படிங்க. வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. காலையில இயேசு கிறிஸ்து வெளியே இருந்தார். எங்க இருந்தாரு? கல்லறைக்கு வெளியே இருந்தார். கல்லறை திறந்திருந்தா பூட்டி இருந்ததா? திறந்தது. சாயங்காலம் இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறார். கதவு பூட்டி இருந்ததா திறந்திருந்ததா? பூட்டி இருந்தது. அல்லேலூயா. காலையில் திறக்கப்பட்ட கல்லறைக்கு வெளியே நின்ற இயேசு மாலையில் பூட்டப்பட்ட வீட்டுக்கு உள்ளே தரிசனமாகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தேவன். எப்படிப்பட்ட தேவன்? ஜீவனுள்ள தேவன். இங்கே காலையிலே மகதலேனா மரியாளுக்கு பின்புறமாக நின்று தரிசனமான தேவன் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும் போது அவர்கள் நடுவே வந்து நின்று சமாதானம். அல்லேலூயா. என்ன சொன்னாரு? சமாதானம். என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருங்க? சமாதானம் தந்தார் இயேசு. சமாதானம் தந்தார் இயேசு. சமாதானம் தந்தார் இயேசு. சமாதானம் தந்தார் இயேசு. துதிபாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிபாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே.
ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. ஒரு பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் பாடிடுவேன். ஒரு பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் பாடிடுவேன். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து மாலை வேளையிலே மிகுந்த கலக்கத்தோடு வேதனையோடு, ஐயோ எங்களோடு 3.5 ஆண்டுகள் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஜனங்களுக்கெல்லாம் ஒரு சமாதானத்தை கொடுத்த அவர் மறித்து விட்டாரே, அவரை அடக்கம் செய்து விட்டார்களே, இனி நாங்கள் எங்கே போவோம், என்ன செய்வோம் என்று சொல்லி வேதனையோடு ஒரு அறைக்கதவை பூட்டி அங்கே அவர்கள் கண்ணீரோடு இருக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் வந்து நின்ற இயேசு. ஹல்லேலூயா. அவங்க மத்தியில் வந்து நின்ற இயேசு வந்து நின்றது மட்டுமல்ல, சமாதானத்தை இழந்து போயிருந்த அந்த அவருடைய சீஷர்களுக்கு அவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்றைக்கும் கர்த்தருக்கு பிரியமான அளவில்லாத கிருபையை உனக்கு கொடுப்பதற்காக, அளவற்ற சமாதானத்தை உனக்கு தருவதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்து முதலாவது சொன்ன வார்த்தை சமாதானம். முதலாவது சொன்ன வார்த்தை வந்து கர்த்தருக்கு பிரியமான. அவர் சமாதானத்தின் தேவன். என்ன தேவன்? அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த பரிசுத்த தெய்வத்தை குறித்து மிக அழகாக அங்கே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 22, 23, 24 இந்த 3 வசனங்களை படிக்கும்போது, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 22, 23, 24, 25 இந்த 4 வசனங்களை சத்தமாக 22, 23, 24, 25. ఇశ్రాయేలు వారులారా, ఈ మాటలు వినుడి. దేవుడు నజరేయుడగు యేసు చేత అద్భుతములను, మహాత్మ కార్యములను, సూచక క్రియలను మీ మధ్యను చేయించి ఆయనను తన వలన మొప్పు పొందిన వాణ్ణిగా మీకు కనపరచెను. ఇది మీరే ఎరుగుదురు. దేవుడు నిశ్చయించిన సంకల్పమును, ఆయన భవిష్యత్ జ్ఞానమును అనుసరించి అప్పగింపబడిన ఆయనను మీరు దుష్టుల చేత సిలువ వేయించి చంపితిరి. మరణము ఆయనను బంధించి ఉంచుట అసాధ్యము గనుక దేవుడు మరణ వేదనను తొలగించి ఆయనను లేపెను. ఆయనను గూర్చి దావీదు ఇట్లనెను, నేను ఎల్లప్పుడూ నా ఎదుట ప్రభువును చూచుచుంటిని. ఆయన నా కుడి పార్శ్వమున నున్నాడు గనుక నేను కదల్చబడును. ఆమేన్. ஹல்லேலூயா. பாருங்க, மிக தெளிவாக வேதவசனம் சொல்லி தமிழ்ல படிங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்திகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது பார்சத்திலே இருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நோக்கி கொண்டிருக்கிறேன். பாருங்க, உங்க வாழ்க்கையில எப்பவும் இந்த தெய்வத்தை முன்னாடி வச்சீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உன்னை யாரும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த தெய்வத்தை, இந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை ஒருவராலும் மரணத்தை கொடுக்க முடியாத இந்த தெய்வத்தை உன் வாழ்க்கையில முன்னாடி வச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உன்னை யாராலையும் அசைக்க முடியாது. உன்னை யாராலையும்
ரொம்ப அழகான ஒரு வார்த்தைங்க. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே தெய்வத்தை முன்னாடி வச்சான். அவன் சொல்றான், என்னை அசைக்க முடியல. உன் வாழ்க்கையில நீ செய்யக்கூடிய வேலை சரி, உன் குடும்ப வாழ்க்கை சரி, உன் வீடு சரி, எந்த சூழ்நிலையா சரி, ஆண்டவர் முன்னாடி வை. நீ வச்சு பாருங்க, உன்னை அசைக்க முடியாது. அல்லேலூயா. உன்னை அசைக்கவே முடியாது. அவரை குறித்து, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவரின் வலது பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவரை யாராலையும் அழிக்க முடியலைங்க. அவரை அழிக்க முடியாது. அவர் சொன்னபடியே உயிர்த்து, மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே, மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சதையோரே துதி சாத்திடுவோம், சாவையும் பேயையும் ஜெயித்தார், சதையோரே துதி சாத்திடுவோம், உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே, உயிருடன் எழுந்த மீட்பரே, உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே பரிசுத்த வேதம் அப்போஸ்தலர் 2:36 சொல்லுகிறது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியப்பட்டார். இவரே ஆண்டவர், இவரே கிறிஸ்து. அல்லேலூயா. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று அப்போஸ்தலர் 4:12 படிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி இந்த நேரத்தில் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் யார் மேல இருக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யார் மேல? நம்முடைய வாழ்க்கையில எல்லா சிச்சுவேஷன்லையும் யாரை முன்னாடி வைக்கணும்? எதுவா இருந்தாலும் சரி, இயேசுவை முன்னாடி வை. அவரை முன்னாடி வச்சு காரணம் வச்சு முதல்ல விசுவாசம் இருக்கணும், இரண்டாவது அவரை முன்னாடி வைக்கணும், மூணாவது ஜெப வாழ்க்கை. இங்க பரிசுத்த வேதத்துல 40 வருஷமா நடக்க முடியாத ஒரு முடம், தன் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்தவன், அவனுக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுக்கிறார். 40 வருஷமா நடக்க முடியாத ஒரு மனுஷன் நடக்கிறான். அல்லேலூயா. ஓடுறான், குதிக்கிறான், எல்லாத்தையும் செய்யறான். அவனுக்கு அப்படிப்பட்ட சுகத்தை ஆண்டவர் கொடுத்ததற்கு காரணம் என்ன? விசுவாசம். யார் மேல விசுவாசம் வச்சா? டாக்டர் மேல விசுவாசம் வச்சானா அல்லது ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சானா? அதை குறித்து இங்கே சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. தேவன் சுகத்தை கொடுக்கிறார். நம்ம ஆராதனைக்கு முன்பாக எத்தனை பேர் பலவீனமா இருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லை, கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லும்போது கையை தூக்குனீங்க. உங்களுக்காக அன்பு சகோதரர் ராஜ்குமார் ஜெபம் பண்ணார். இங்க விடுதலை எப்ப கிடைக்கும்? நீ விசுவாசம் கிடைக்கும். யார் விசுவாசம் கிடைக்கும்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உனக்கு தேவை. ஜெபம் பண்றாங்க, ஏசுசாமி நிச்சயமா எனக்கு சுகத்தை கொடுப்பார் அப்படிங்கிற விசுவாசம் உனக்கு இருந்தாச்சுன்னா நிச்சயமா தேவன் உனக்கு சுகத்தை கொடுப்பார். இங்க 40 வருஷ கஷ்டத்துல இருந்த ஒரு மனுஷன், நடக்க முடியாத ஒரு மனுஷன், பிறக்கும் போதே சப்பாடி, ஆனா தேவன் அவனை நடக்க வச்சாரா இல்லையா?
இயேசு நாம அவனை நடக்க வச்சுதா இல்லையா? விசுவாசம். அவன் வாழ்க்கையில எந்த விஷயம் இன்னும் நடக்காம இருக்கு, எந்த விஷயம் இன்னும் செயல்படாம இருக்கு, அதை நினைச்சு நீ கவலைப்படாத. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, விசுவாசத்துல பலப்படும். எதுல பலப்படணும்? விசுவாசத்தில் பலப்படு. எதில் பலப்பட வேண்டும்? இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் உயிர்த்தெழுந்த தேவன் நமக்கு 2 ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். முதல் ஆசீர்வாதம் என்னது? வெரி குட். அவளுக்கு கைத்தட்டல. உங்க பேர் என்னமா? நிஷாக்கு கைத்தட்டல. கிருபை. கிருபை முதல் ஆசீர்வாதம் கிருபை. என் வாழ்க்கையில கிருபை எனக்கு வேணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறான், ஐயோ எனக்கு உடம்புல இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கணும்ப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் சொல்றாரு, பைத்தியக்காரா, என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு, என் கிருபை மட்டும் உனக்கு இருந்துச்சுன்னா உன் பலவீனத்திலே நீ பலனுள்ளவனா இருப்ப. அல்லேலூயா. இரண்டாவது எதை கொடுத்தாரு? சமாதானம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் உண்மையா நேசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நிச்சயமா சமாதானம். என்ன உண்டு? எல்லா எந்த சூழ்நிலை எல்லாம் சமாதானத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு, எதுல நீ சமாதானம் இல்லாம இருக்க, எல்லாத்தையும் உனக்கு சமாதானம் கொடுப்பாரு. எல்லாத்தையும் உனக்கு. அல்லேலூயா. இந்த பைபிள்ல கடைசி அதிகாரத்துல கடைசி வசனம் என்ன போட்டு படிங்க. கடைசி அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட. பைபிள் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாங்கன்னா, கிருபை உங்களுக்கு வேணும். என்ன வேணும்? யாருடைய கிருபை? இயேசு கிறிஸ்துவின் கிருபை. அவர் உயிர்த்தெழுந்து வந்த பிறகு பூட்டப்பட்ட கதவுகள் அந்த வீட்டுக்குள்ள வந்து முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாரு? சமாதானம் உண்டாவதாக சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்க கடைசியில கிருபை கிருபை இருப்பதாக. கர்த்தருக்கு பிரியமான யாருடைய கிருபை? இயேசு கிறிஸ்துவின் கிருபை. அதனால இன்னைக்கு மரித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்ப்பிக்கப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால அவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர். அளவில்லாத கிருபை அவருக்கு தந்தவர். அளவில்லாத சமாதானத்தை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். என்றைக்கும் நீ உன்னை ஒப்புக்கொண்டு, கர்த்தாவே உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உடைய சமாதானத்திற்காக ஸ்தோத்திரம், என்மேல் உடைய கிருபையை ஊற்றுங்கப்பா, உடைய சமாதானத்தினால என்னையும் குடும்பத்தை நிரப்புங்கப்பா என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உடைய கிருபையினாலும் உடைய சமாதானத்தினாலும் உன்னையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் நிரப்புவார். அல்லேலூயா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கரெக்டா 1 மணிக்கு முடிச்சிட்டோம். 1 மணிக்கு உம்மை பார்க்கையிலே என்னெல்லாம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கினீரே. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கினீரே.
கண்களை மூடி ஆண்டவரை தொழுது கொள்ளுவோம். சோதரிக்கிறோம். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. வாழும் பூமி குறுங்கோ இல்லோ துன்னும் உணவு கல்வி செல்வம், வாழும் பூமி குறுங்கோ இல்லோ துன்னும் உணவு கல்வி செல்வம், கர்த்தாவே நீர் தந்தது, உம் காருண்யத்தால் வந்தது, கர்த்தாவே நீர் தந்தது, உம் காருண்யத்தால் வந்தது, என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக மீண்டுமாய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே மீது விசுவாசத்தோடு கர்த்தாவே இந்த ஸ்தலத்தில் இந்த பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் மண்ணிட்டு நினைவு கூறுகிறோம் இயேசப்பா. துவக்கம் முதல் முடிவு மருந்து நீர் எங்களை வழிநடத்தின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவ ஆவியானவர் தேவ வல்லமை இருந்ததுக்காக நன்றி இயேசப்பா. சோதரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உங்களுடைய சித்தத்தினால எடுத்து பயன்படுத்துகிறீங்களே இயேசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிறோம் 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 அப்பா. மீண்டுமாய் கர்த்தாவே நாளை தினத்திலே உங்களுடைய உயிர்த்ததில் நாளை நாம் கண்டுகளிக்க எங்களுக்கு உதவி செய்வீரா கண்டவரை சோதரிக்கிறோம். விசேஷமா இந்த ஸ்தலத்திலே வந்திருக்கிற தாய்மார்கள் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசப்பா. இவரே ஒருவேளை வயதான காலங்களிலே கர்த்தாவை அநேக காரியங்களை குறித்து அவர்கள் கர்த்தா கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. தேவனே, பிள்ளைகள் ஒருவரும் என்னை பார்க்கவில்லையே என்று கவலை இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் தேவன் சகலத்தையும் முறியடிக்கிற தேவன், உம்முடைய பலனை கொடுத்து பாதுகாக்கிற தேவன் நீர் இருக்கிறீரப்பா. தாய்மார்கள் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை சோதரிக்கிறோம்ப்பா. வயதான காலங்களில் பலவீனங்கள் குறுகி கொண்டே இருக்கிறது இயேசப்பா. அப்படிப்பட்ட நேரங்களில் உம்முடைய பலனை கொடுத்து பூரணப்படுத்துவீரா ஆண்டவரை சோதரிக்கிறோம். இந்த ஸ்தலத்திலே வந்து ஆண்டவரே எவரே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சமாதானத்தோடு போக உதவி செய்வீரா ஆண்டவரை சோதரிக்கிறோம். நீ நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. ஆகையால் கர்த்தாவே எல்லா குடும்பங்களிலும் உடைய சமாதானம் இருக்கும்படி செய்வீரா ஆண்டவரை சோதரிக்கிறோம். நீர் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னதே கர்த்தாவே, அது போல ஒவ்வொருவருக்கும் அதனால சமாதானத்தை கொடுப்பீரா ஆண்டவரை சோதரிக்கிறோம். மீண்டுமாய் இந்த உயிர் உள்ள சத்தியத்தை கர்த்தாவே தாசர் மூலமா நீர் வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் வெளிப்படுத்தீரே ஆண்டவரே, அதுக்காக நன்றி 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 சமாதானம்.
மீண்டுமாய் ஒவ்வொருடைய கரத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் படைத்த காணிக்கைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, என்ன நோக்கத்தோடு அவர்கள் காணிக்கை படைத்தார்களோ எவரே அவர்களுக்கு 30, 60, 100 பலன் கொடுப்பீராக. அவரை சோதரிக்கிறோம். வெறுமையா இல்லாதபடிக்கு நிரம்பி வழிகிற பாத்திரமா அவர்களை செய்வீராக. அவரை சோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் மீண்டுமாய் கர்த்தாவை வர தவறினவர்களும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கும் அடுத்த வாரத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. அவரை சோதரிக்கிறோம் அப்பா. மீண்டுமாய் கர்த்தாவை எல்லா பகுதிகளிலும் கர்த்தாவின் ஆசீர்வாதமா வழிநடத்தின கிருபைக்காக நன்றி. துதி கன மகிமையெல்லாம் நமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னோட உடனே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.